தானே நான் நம்புவேன். கார்த்திக் வெளிநாட்டுல இருந்து வந்து 2 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள யாரு எப்படின்னு அவருக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. என் தம்பி சஞ்சய்க்காக எங்க ஊர்ல இருக்கிற பெரிய வீட்டு பொண்ணுங்க லைன்ல நிக்கிறாங்க. கேவலம் ஒரு வேலைக்காரிக்கிட்ட இவன் இப்படி பண்ணுவானா? இந்த வீட்ல இப்படி ஒரு அவமானத்தை என்னால தாங்கிக்கவே முடியாது. ஏங்க நீங்க சீக்கிரம் போய் டாக்ஸி கூட்டு வாங்க. நான் இப்பவே எங்க ஊருக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஏய் ரக்ஷிதா எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க சீக்கிரம். அம்மாமா அண்ணிய போக வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. அவங்க போனா என்னாலயே என்ன மன்னிக்க முடியாதுமா. எனக்கு அது என்னமா நடிக்கிறடி நீ? உன் நடிப்பெல்லாம் இங்க இருக்கிறவங்க வேணா நம்பலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன். இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். வடிவு, நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. நீ இந்த வீட்டோட மகாலட்சுமிமா. இத சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? நிஜமாவே போயிட வேண்டியதானோன்னு பயந்துட்டேன். இந்த குடும்பத்தை அணுவா கட்டி காப்பாத்துனது இப்படி ஒரு செகண்ட்ல சுக்குநூறா உடைஞ்சு போறதுக்கு இல்ல. அத்தை, ஏன் தம்பி இங்க இருக்கலனா? நான் இங்க இருக்க மாட்டேன். சரி, அவன் இங்கே இருக்கட்டும். மா, என்னம்மா இது? தப்புமா. செம்பாக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ண நினைச்சவன் இவ. அவனை போய் இதே வீட்டுல இருக்க சொல்றீங்க? இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கணுமே தவிர அதுக்காக குடும்பம் 2 உடைஞ்சு போக விடலாமா? இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுடுங்கப்பா. செம்பா உன்னோட சொந்த பொண்ணா இருந்தா இப்படித்தான் மன்னிச்சு விட்டுருப்பியா லட்சுமி? செம்பாவை என் சொந்த பொண்ணா நினைச்சதுனாலதான் அவ பேச்சுக்கு நான் மதிப்பு கொடுத்தேன். அவ என் பொண்ணா இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டு மருமக வெளியில போக கூடாதுன்னு துடிக்கிறான். கார்த்திக், நீ சஞ்சயை மன்னிச்சிடு. நான் எதுக்குமா மன்னிக்கணும்? அவனை செம்பா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, இனிமே செம்பா பக்கம் அவன் திரும்பி கூட பார்க்க கூடாதா? சரி, செம்பா கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்டாதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னா நான் மன்னிப்பு கேட்கிறேன். சஞ்சய், என்னடா பேசுற? நீ எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? நீ எந்த தப்பும் பண்ணலடா. அக்கா பரவாயில்லக்கா, எனக்கு முதல்ல உன் குடும்பம் தாங்க முக்கியம். நான் மன்னிப்பு கேட்கிறேன்க்கா. என்னால உன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது. வேணாண்டா. பரவாயில்ல விடுக்கா. செம்பா, சஞ்சய் உள்ள போ. அப்பா, நீங்க செம்பாவை சொந்த பொண்ணு மாதிரி நினைக்கிறீங்களா? அப்பனா இந்த வீடு செம்பாவோட சொந்த வீடு. ஆனா அவளுக்கு அவ சொந்த வீட்லயே சேஃப்டி இல்ல. அதுதான்ப்பா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு நல்ல வரனா பார்த்து சீக்கிரமா செம்பாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா.